காரில் சென்ட் கொடுத்தியல்ல, அது கிடைக்குமா? சென்ட்டா? துபாயிலேருந்து வந்துட்டுருக்கு. வந்ததும் சொல்கிறேன். புதுசாக ஒரு ஐட்டம் இருக்குது, ட்ரை பண்ணுறியா? இருக்கிறேன். வண்டி வேறு பிரேக் டவுன் ஆயிடுச்சுடா. நடு ரோட்டில் நிற்கிறேன்டா. உனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் அனுப்பி விட்றேன் மச்சான். யாரா நீங்கள்? எதுக்கிட்ட கட்டி போட்டிருக்கீங்க? யாரா? சொல்லுங்கடா. சத்தம் போடாத. உன்னை காப்பாற்ற யாரும் இங்கே வரமாட்டாங்க. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை உயிரோட விட்டுறேன். நான் என்னடா பதில் சொல்லணும்? நீ வாழ்க்கையிலேயே செஞ்ச அந்த பெரிய தப்பு என்னென்னு சொல்லு. நிறுத்துடா. நான் எதுக்கிட்ட கொண்டு சொல்லணும்? நீ சொல்லித்தாங்கணும், வேறு வழி இல்லை. மூட்டை அவுத்துடுறா. கெட்ட வந்துச்சுன்னா நடக்கிறதே வேறு. நான் சொல்கிற மட்டும் கேளுடா. அது தெரிஞ்சிட்டு நீ என்னடா பண்ண போகிற? சொல்கிறாங்கிற. சரா சொல்லிடுறேன்டா. எது பண்ணிடாதடா, சொல்லிடுறேன்டா. சொல்லு. 11th படிக்கும்போது எங்கள் அப்பா ஒரு கார் பிரேக்கை அத்து விட்டேன். வாவ், அப்புறம் என்னாச்சு? பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்சிடெண்ட்டு தான். அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் ஃப்ரெண்டுக்கு பணம். இரு
ஃப்ரெண்டுக்கு பணம் எடுத்து கொடுத்தேன். எவ்வளோ? 2 லட்சம். 2 லட்சமா? காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டோட பைக்கை கொளுத்திட்டேன். அப்புறம் பசங்களை யூஸ் பண்ணி ஊருக்குள்ளே ட்ரக்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் 5வது? ஒரு பொண்ணு என்னால் சூசைட் பண்ணிட்டா. இது கொஞ்சம் ஓகே. டேய், அதை எல்லாத்தையும் சொல்லிட்டுலடா, அவுத்துட்றா. நல்லவங்ககிட்ட 10 ரூபா அடித்தாலும் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். உன்ன மாதிரி ஆளுகிட்ட எவ்வளோ அடித்தாலும் தப்பே இல்லை. அந்த 5 தப்பு எதுக்கு தெரியுமா கேட்டேன்? இதுக்கு தான். டேய், இது நான் அங்கேயே கொடுத்துருப்பேனடா. ஏன்டா அடித்து இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்தேன்? நொட்டியிருப்பேன். 10 காசும் கூடி கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ நீ உயிர் பயத்தில் பேசிகிட்டு இருக்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட ரோட்லேயே வச்சு அடிச்சிருந்தாலும் எவனோ வீடியோ பிடிச்சி நெட்டில் போட்டிருப்பான். இதெல்லாம் தேவையா? பாய். டேய், எங்கடா போகிறேன்? என்னை அவுத்துட்டு போடா. ஹெல்ப், ஹெல்ப், யாராவது காப்பாற்றுங்க. ஹெல்ப், ஹெல்ப், ஹெல்ப். நீ எவ்வளோ சுத்த மாட்டாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. நீ கூப்பிடாம மறக்க வேணா ஒரு ஆள் இருக்குது. ஆமாண்டா, ஜீசஸ் வருவார்ரா. எது ஜீசஸா? பக்கத்தில் ஒரு டைகர் ரிசர்வ்லேருந்து ஒரு புலி தப்பிச்சு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது வேணா வரும். ஏண்டா, புலி இருக்குன்னு தெரிஞ்சாடா என்னை கூட்டிகிட்டு வந்த? நீயும் எங்க கூட தாண்டா இருக்க. உனக்கு பயமா இல்லையா? வயிறு பசிக்கும்போது எதிரில் புலியாவது புட்டையாவது அதெல்லாம் பார்த்தா வேலை நடக்குமா? டேய், என்னை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. உனக்கு எவ்வளோ வேணாம் தரேன்டா, அதிகமாக வேணா தரேன். இது போதும், இப்போதைக்கு இது போதும். நான் செஞ்ச தப்ப நீ கேட்டீல்றா. நீ செய்த மட்டும் தப்பு இல்லையா? நம்ம எல்லாருமே கடவுளின் தேவையில்லாத பிள்ளைகள் தான். உனக்கு பசிக்கும்போது வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சதே இல்லைன்னு தான் முக்கியம். அது எப்படி கிடைச்சதுன்னு நீ யோசிக்கக்கூடாது. நமக்கு எது தேவையோ அதுவே தர்மம். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். அனாதை பையில அவுத்துட்டு போடா. புலிக்கு நீ அனாதையா, பிச்சைக்காரனா, பணக்காரனா, குண்டா, ஒல்லியா எதுவும் தெரியாது. நீ ஃபுல் மில்ஸாக தான் தெரியுவேன். ஐயா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ஐயா. ஒரு சின்ன பையனை அடித்து போட்டு என் பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். எப்படியாவது காப்பாற்றுங்க ஐயா. இங்கே வேறு புலி வேறு இருக்குதுங்க ஐயா. என் காரு வேறு ரோட்டில் நிற்கிதுங்க ஐயா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? யாருப்பா நீ? எதுக்குப்பா என்ன பிடிச்சபடி கட்டி போட்டிருக்க? ஐயா, சத்தம் போடாதீங்க. நான் கேட்குற கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்கள். உங்களை நான் உயிரோட விட்டுறேன். உனக்கு என்னப்பா சொல்லணும்? நீங்கள் வாழ்க்கையிலேயே செஞ்ச 5 பெரிய தப்பு என்னென்னு சொல்லுங்கள். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலப்பா. எனக்கு தான் ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான். என்ன, உங்கள் பையன் சொத்தெல்லாம் அமுக்கிட்டு என்ன நடுரோட்டில் விட்டானா? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாப்பா. காலேஜுக்கு அனுப்புனப்பா. அங்கே சேராத சவகாசம் சேர்ந்து தப்பான தொழிலெலாம் பண்ணி போலீஸில் மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பா. ஐயா, உங்கள் காசை திருடுறதுக்கு தான் நான் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்தேன்.
உங்கள் கட்டை ஊற்றி விட்டா எனக்கு தான் ஆபத்து. உங்களை இங்கே இப்படியே விட்டுட்டு போகிறேன், இப்படியே தப்பிச்சுக்குங்க. அப்புறம் 5வது 2 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களை வச்சு தப்பான தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். தெரியாமல் ஒரு காலேஜ் பொண்ணு உள்ளே வந்து விழுந்துட்டா. அவன் பண்ணுறது வெளியே திரும்பி போய் சூசைடு பண்ணிட்டா. ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாமல் பண்ணிட்டேங்க ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. இந்த உலகம் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம்ல உனக்காக. ஐயா 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 சாவுடா நாயே. ஜீசஸ், புலி வந்துடக்கூடாது ஜீசஸ், என் பக்கத்தில் வந்துடக்கூடாது. ஹெல்ப். நாளை என்னை ஏமாத்திட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறியான்னு கடைக்காரர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு தான் ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான். அவர்கிட்ட நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பா. இப்போ நீ உயிர் பயத்தில் பேசிகிட்டு இருக்க. ஒரு புலி தப்பிச்சு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கனவா? இவங்க எப்படி வந்தாங்க கனவுல? இவங்க எங்கேயும் நான் பார்த்துருக்குறேனே. இந்த வயசானவரையும் இந்த சின்ன பையன் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. இப்படியே மசன்னு உட்காந்துருந்தா எப்படிப்பா? கஸ்டமர் வந்து வண்டியை நிறுத்தினா நம்ம தாப்பா போய் கேட்கணும், வேணுமா சார் வேணாமான்னு. இப்படியே உட்காந்து எப்படிப்பா தொழில் பண்ண முடியும்? அட போப்பா. டோல்கேட்டில் நான் விற்றதை நீ பார்த்துலையாப்பா? ஏதோ வண்டி ஒன்று வருது பார், நான் போய் எப்படி விற்கிறேன்னு பார். கர்மாக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இருக்கு. கிட்டத்தட்ட நியூட்டனின் 3ஆம் விதி மாதிரி கூட சொல்லலாம். சார், ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. இல்லைங்க இதுல லாஜிக்கே இல்லைங்கன்னு நினைச்சா இதுல லாஜிக் பார்க்காதீங்க, யதார்த்தத்தை பாருங்க. நம்ம எல்லாருக்கும் 2 பாக்கெட் 30 ரூபா தான் சார், வாங்கிக்கிங்க சார். சிகரெட் இருக்கா? சிகரெட்லாம் இல்லைங்க சார். இப்போ அனுபவிக்கிறோம்னு தோணும். அப்படி தோணுதுன்னா கர்மாவை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலயே தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்துன்னு சொல்லி தரதை விட நல்லது பண்ணா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா நமக்கு கெட்டது நடக்கும்ங்கிற கர்மாவை சொல்லி கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுவோம், நம்மளும் நல்லா இருப்போம். புதுசாக ஒரு ஐட்டம் இருக்குது, ட்ரை பண்ணுறியா? என்னடா அது சிகரெட்டு மாதிரியே இருக்கு? பார்க்க தான் இப்படி இருக்கும், ஆனால் ஜாயிண்ட்டுக்கு மேலே உன்னை கூட்டிகிட்டு போவோம். ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. ஜாலியாக இருக்கும்போது அடிச்சின்னா உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போவோம். ஆனால் மோசமான மூடில் அடிச்சினாலோ இல்லை சரக்கு அடிச்சுட்டு இதை அடிச்சினாலும் உன் வாழ்க்கையே வெறுக்க வச்சிடும். ஒரு விஷயத்தை தாங்க சொல்லுது, கர்மா. கர்மா இஸ் பூமராங். நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல் இதனால அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தா நமக்கும் நல்லது நடக்கும். இல்ல இதுக்கு எதிர்மறையா நம்ம சிந்தனை, சொல், செயல் இதனால அடுத்தவங்களுக்கு கெட்டது நடந்தா நமக்கும் கெட்டது தான் நடக்கும். இந்த நம்பிக்கை தான் கர்மா. கர்மா இருக்கிறது உண்மைதானா? டவுட்டே வேணாம், கண்டிப்பா உண்மைதான். இந்த இரவுதான் போகுதே போகுதே, எடுத்து கட்ட கையிருக்கும்
மாரில் சென்ட் வந்திருக்கு. அது கூட புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு. ட்ரை பண்ணலாமா? நான் கொடுத்த ஐட்டம் எப்படி இருக்குது ப்ரோ? ஆமாம், இதோட பேர் என்ன? ஜுஜுபி.